சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சரி தங்கம், நீ கதவை சாத்திக்க. உமா, நீயும் பெட்ல வந்து படுத்துக்கோ. ஐயோ வேணாமா, நான் கீழே படுத்துக்கிறேன். இவ்ளோ பெரிய பெட்ல நான் இதோ இங்க ஓரமா படுத்துக்க போறேன். எவ்ளோ இடம் இருக்கு, காலியா தான் இருக்கு. நீ வந்து படு. வேண்டாமா, உங்க பக்கத்துல வந்து நான் எப்படி படுத்து தூங்க முடியும்? நீங்களும் நானும் ஒன்னா. அதெல்லாம் நான் பார்க்க மாட்டேம்மா. இல்லம்மா, என்ன அங்க தூங்க சொல்லாதீங்க, அது தப்பு. நான் கீழே படுத்துக்கிறேன். உமா, எஸ், வீடியோ கால் பண்ணலாம். எதுக்கு வீடியோ கால் பண்றீங்க? பேசி பேசி என் தூக்கத்தை கெடுக்கவா? நான் அட்டன் பண்ணவே மாட்டேன். சின்னையா போன்ல பேசி ரொமான்ஸ் பண்ண நினைக்கிறாரு. அட்டென்ட் பண்ணி பேச வேண்டியது தானே. ஏன் அட்டன் பண்ணாம கட் பண்றா? மெசேஜ் போடுறேன், பார்க்காம இருக்கியான்னு பார்க்கறேன். தனிமையில் இருக்கிறேன், உன் நினைவுகள் என் இதயத்தை துளைத்து எடுக்கிறது. காப்பாற்ற வருவாயா மாட்டாயா? வர மாட்டேன். ஃபோன் பண்ணும். தூங்கிட்டான். என்ன சூர்யா, நீங்க இன்னும் தூங்கவே இல்லையா? இல்ல, உங்ககிட்ட பேசணும்னு தோணுச்சு, அதான் ஃபோன் பண்ணேன்.
உமாவை எழுப்பலாமா? ஆ, நல்லா தூங்கிட்டு இருக்கா வேற. ம். புதுசா கல்யாணமான பொண்ணு ஹால்ல சோஃபால வந்து தூங்குறா. ஏன் ரூம்ல தூங்காம இங்க வந்து தூங்குறா? சம்திங் ராங். நீலவேணி மட்டும் பார்த்தா ராஜேஸ்வரி அக்கா கிட்ட போட்டு கொடுக்கறதுக்கு அவளுக்கு ஏகப்பட்ட கண்டென்ட் கிடைக்கும். இப்பவே போறேன், அவகிட்ட சொல்றேன். நீயே பாரு, எங்க வந்து படுத்திருக்கா. ரூம்ல தூங்காம பிளாட்ஃபார்ம்ல படுத்திருக்க மாதிரி இங்க வந்து ஏன் படுத்திருக்கா? அது எவ்வளவு பெரிய ஏசி ரூம். அத விட்டுட்டு இங்க வந்து தூங்குறா. திமிரு தானே. அவ்வளவு பெரிய லக்ஸரி ரூமை விட்டுட்டு இவ இங்க வந்து படுக்கிறதுக்கு காரணம் என்னவா இருந்தா என்ன? ஆனா இவ ஒரு விஷயத்த யோசிச்சு பார்த்திருக்க வேண்டாம். எதை யோசிக்கணுங்கிற? எங்க அண்ணன் அண்ணியோட கௌரவத்தை. ஆஹா, நீலவேணிக்கு கண்டென்ட் மாட்டிக்கிச்சு. இப்போ நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் யாராச்சும் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, இவ இங்க வந்து தூங்குற கோலத்தை பார்த்தா என்ன நினைப்பாங்க?